அன்பு சொந்தங்களான மேஷ ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருப்பீங்க. அப்படி கொஞ்சம் வருத்தப்படுற மாரி இருந்தாலும், இனி வரக்கூடிய நாட்களையாவது நீங்க நலமாக இருக்க, அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இந்த வீடியோ பத்தி நான் தொடங்குறேன். செல்வ செழிப்போட உயர்வான வாழ்க்கை மேஷ ராசிக்கு கிடைக்கட்டும். தலைப்பு பார்த்திருப்பீங்க. மார்கழி 11க்கு பிறகு மேஷ ராசி மறுஜென்மம் எடுக்கக்கூடிய காலம். குறிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போற அதிசயம் என்ன? தெளிவா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மேஷம் அப்படின்னாவே முருகப்பெருமானுடைய அனுகிரகம் படைத்தவர்கள். ஸோ இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை வணங்கி நான் தொடங்குறேன். இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல முருகப்பெருமானை மனசார நினைச்சுக்கிட்டு அவருடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி. தன்னுடைய பேரையே மந்திர சொல்லா வச்சிருக்கக்கூடிய ஒரே தெய்வம் இவர்தான். ஸோ அவருடைய நாமத்தை நீங்க சொல்வதனால உங்களுக்கு இந்த உலகம் வசப்படும். புரியுதுங்களா? இந்த உலகத்திலே உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும். வசந்த காலமாக வாழ்க்கை மாறும். மார்கழி மாதம், அதாவது தமிழ் மாதங்கள்லயே மார்கழி மாதத்துக்கு சிறப்பான இடம் உண்டு. ஏன்னா அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சு தெய்வீகமா இருக்கும். ஊர் முழுக்க நிறைய பேர் மாலை போட்டிருப்பாங்க. குறிப்பா ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போட்டிருப்பாங்க. ஓம் சக்திக்கு மாலை போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய தெய்வீக வழிபாட்டுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு தொழில வளர்ச்சி இருக்கும். செல்வ சேர்க்கை உருவாகுது. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதே சூரிய பகவான் தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றது தான் இந்த மார்கழி மாதம். சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். நல்ல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு துல்லியமான கணிப்பு, சிறப்பான பொது பலன்களா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இதனால மேஷ ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெளிவான மார்கழி மாத பலன்களுடைய அற்புதம் புரியும். மேஷம் அப்படின்னாவே நீங்க ரொம்ப நல்லவங்க. நீ இருக்கக்கூடிய இடத்துல நியாயமும் தர்மமும் நிலைச்சு நிற்கும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே இத்தனை நாளா இருந்த நெருக்கடி, பிரச்சனை, இதுதான் அதெல்லாம் சொல்ல முடியாத பிரச்சனை எல்லாமே தானா விலகிரும். எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்த தடம் தெரியாம மறைஞ்சு போகும். விரிவா சொல்லலாம் சரி, சுருக்கமா சொன்னாலும் சரி, சந்தோஷம் நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் நம்மளுடைய மேஷ ராசிக்கு கிடைக்க போகுது. பண நெருக்கடி நீங்கும். சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகும். நிம்மதி விடக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. மூச்சு விட முடியாத அளவுக்குலாம் பிரச்சனை இருந்திருக்கும், நெருக்கடி இருந்திருக்கும். அது எல்லாமே மறையுது. குறிப்பா குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தன்னால மாறுது, தன்னால விலகுது. இது சொந்தமா தொழில் செய்ய மேஷ ராசியாக இருந்தா வியாபாரம் அப்படிங்கிறது லாபத்தை நோக்கி செல்லும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க, தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும், யாருக்கோ கீழே ஒருத்தவங்ககிட்ட வேலை பார்க்குறீங்களா இருந்தாலும் சரி, இல்ல கூலி வேலை பார்க்குறவங்களும் சரி, வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது. அதே மாதிரி பண வரவை பொறுத்த வரைக்கும் நிலுவையில இருந்து வந்த பணம் கைக்கு சேரும். குறிப்பா கடன் பிரச்சனைகள் தீருது. நீங்க வாங்கியிருந்த கடனை எல்லாமே திருப்பி அடைப்பதற்கான பணம் பல வகைகள்ல சேரும். ரொம்ப திருப்திகரமா உணர்வீங்க இந்த மாதத்தை. எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகள் எல்லாமே இந்த மாதத்துல நீங்க மேற்கொள்வீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். நல்ல விதத்தில் நடந்து முடியும். இன்னும் சிறப்பான பலன் இந்த மாதம் முழுக்க நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்க. அனுதினமும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதனால உட்கார்ந்த இடத்துல உங்களுடைய நினைத்த காரியங்கள் கைகூடும். தடைகள் தாமதங்கள் விலகும். குறிப்பா பொன் பொருள் சேரும். பொருளாதார நிலை உயர்வை தரும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களை வச்சு மேஷ ராசிக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உன்னதமான மாதம் அப்படிங்கறத உணர்ந்திருப்பீங்க. அதாவது முழுக்க முழுக்க மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய மாதம் சொல்லிட்டு இந்த மார்கழி மாதம் மேஷ ராசிக்கு சொல்லலாம். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் சிறப்பு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மார்கழி மாதம் ஃபர்ஸ்ட் அஸ்வின் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? நினைச்சதை சாதிப்பீங்க. உங்களுடைய பிறவி குணமே அதான். நினைச்சதை சாதிக்கும் வலிமை படைத்த உங்களுக்கு மார்கழி மாதம் அப்படின்னு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு. கடந்த கால நெருக்கடிகள் விலகுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. தொழில் இந்த நெருக்கடிகள் நீங்குது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்ககிட்ட சரணடைச்சிருவாங்க. தப்புதாமா நான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. அதுவே கோர்ட்டு கேஸ்னு அழைச்சிட்டீங்கன்னாக்கா வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுது. குறிப்பா உங்களுடைய அதிபதி சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. லாபஸ்தானத்துல சனி பகவான் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு. வரவுகளை அதிகரிக்கிறாரு. தொழில இருந்த தடைகள் நீங்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவே வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல
வேலை அமையும். பொன் பொருள் சேரும். அது பொன் பொருள்ங்கிறது சாதாரணமா கிடையாதுங்க. பொன் பொருள் சேர்க்கை அதிகமா கிடைக்கும். சனி பகவானை தொடர்ந்து புதன் பகவான் உனக்கு ரொம்ப சாதகமா இருக்காரு. நினைச்சதெல்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு புதுசு சொத்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைஞர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். உங்களுடைய பணம் திரும்ப வரும். எதிர்பார்த்த உதவி, எதிர்பாராத உதவி, எதிர்பார்த்த பணம் வரவு, எதிர்பாராத பண வரவுன்ட்டு எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு. குறிப்பா மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உறவுகளை பொறுத்தவரைக்கும் உண்மையான அன்பு வெளிப்படும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 27, 28 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். எந்த ஒரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு செயல்படணும். யார்ட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புதுசா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்கூடாது. புதுசா எந்த ஒரு விஷயம் தொடக்கூடாது. பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. விழிப்புணர்வோட செயல்படணுங்க. அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள். ஜனவரி மாதம் 7 மற்றும் 9 இந்த 2 நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாள் ஏதாவது நல்ல விஷயத்த தொடங்குனீங்க அப்படின்னாக்க பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். அடுத்த பரணி நட்சத்திரம். பரணினாவே துணிவுதான். உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மார்கழி மாதம் முழுக்க முழுக்க நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. நீங்க நினைச்ச வேலை நினைச்சபடியே நடத்தி முடிப்பீங்க. சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால செய்து வரக்கூடிய தொழில், பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல இருந்த நெருக்கடிகள் தன்னால விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கவங்களுக்கு நீ எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நெருக்கடிகள் காரணமாக மூடப்பட்ட தொழில் நிறுவனம் கூட மீண்டும் திறக்கூடிய நிலை உண்டாகுது. உற்பத்தி அதிகரிக்கும். உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. குறிப்பா சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது. வருமானம் உயருது. புதிய பொருள் சேரும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தெய்வ வேண்டுதலை நிறைவேற்றி குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்குவீங்க. பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். ஒரு சிலர் அந்த நெருக்கடியான வேலையை விட்டுட்டு புதுசா தொழில் தொடங்குவீங்க. குறிப்பா கலைஞர்களுக்கு கனவுகள் நனவாகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குது. புதன் பகவானும் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால தெளிவாக செயல்படுவீங்க. நினைச்சதை சாதிப்பீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனையால படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம். டிசம்பர் மாதம் 28, 29 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் சரிங்க. ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படணும். ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு செயல்படணும். இந்த 2 நாட்கள் மட்டும் இப்படி பாத்துக்கோங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 6 மற்றும் 9 இந்த 2 நாட்கள் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். முதன்மையாக இருக்கக்கூடிய சக்தி படைத்த உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா இருக்கு. முன்ன ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் எல்லாமே இப்ப இருக்காது. விலகி ஓடும். மனக்குழப்பம் நீங்கும். தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய வலிமை உண்டாகுது. மத்தவங்க கிட்டயும் சரி, கூட போறவங்க கிட்டயும் சரி, உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுது. உங்க மீது அதிகமா அக்கறை காட்டுவாங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்வதில முதன்மையா இருப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிமையா நிறைவேறும். நினைச்ச வேலை கிடைக்கும். செய்து வரக்கூடிய தொழில்ல தடைகள், தாமதங்கள் விலகி வெற்றி உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க. அந்த நினைப்புக்கு தகுந்த மாதிரியான காலம் இது. தொழில சிறப்பா தொடங்கி லாபம் அடைவீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா மாறும். வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுடைய வேலை கனவு நனவாகும். கடன் தொல்லைகள் விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வரவேண்டிய பணம் உங்க கைக்கு சேரும். ஒரு சிலருக்கு புதுசு சொத்து வாங்குவீங்க. வீடு வாங்குவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டு. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் விலகுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்குது. குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருதுங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் ஆதரவினாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்குது. படிப்புல அக்கறை அதிகரிக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் டிசம்பர் மாதம் 29 அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். எந்த ஒரு விஷயம் நீங்க செய்தாலும் சரி, விழிப்புணர்வோடு செயல்படணும். வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அமைதியை கடைபிடிக்கணும். அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு எடுத்துனாக்க ஜனவரி 1, 9, 10 இந்த 3 நாட்கள் நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். அனுதினமும் அதிகாலையில சூரிய பகவானை நமஸ்காரம் செய்ய தொடர்ந்து சுபிக்ஷம் உண்டாகும். வாழ்க்கை வளமா மாறுறது மட்டும் இல்லாம செல்வ செழிப்பு மேலோங்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை வச்சு மார்கழி மாதம் 11க்கு பிறகு மேஷ ராசிக்கு 100% கடவுளுடைய அனுகிரகத்தினால
மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.